ஹலோ மக்களே, ஜானகி மாயா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. பத்மாவுக்கு மாயாவுக்கு பேர்ல சீனு கடையை மாத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னோட ஹஸ்பண்டும் பையனும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு வார்த்தை கூட நான் சொல்றத கேட்கறது இல்ல. மாயாவும் எனக்கு தெரியாம இப்படி செய்துட்டான்னு ஒரு கோபத்துல நம்ம பத்மா திட்டும் போது நம்ம மணி பத்மாவை சரியா அடியில வெளுத்து எடுக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம பத்மாவும் பயங்கர அதிர்ச்சியாக்கி இனிமே இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ரகுராம் பத்மாவை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம புவனேஸ்வரியோட சூழ்ச்சிப்படியே பார்வதியும் பத்மாவை உசுப்பேத்தி விட்டு பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து ஜானகியை பழி வாங்குற மாதிரி ஒரு செயலை செய்யறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட அந்த குடும்பத்தை நீ பழி வாங்கி ஆகணும். உன்னோட ஹஸ்பண்ட் இன்னும் ரகுராம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திட்டே இருக்கான். உனக்குன்னு ஒரு சொத்து வேணும். அதுக்கு பேசாம அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காண்டி நீ மட்டும் முயற்சி செய்தா போதாது. அதான் உன் கூட பத்மா இருக்கால, பத்மாவை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி விட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியும் நீங்க சொல்றத நான் கவனிக்காம விட்டுட்டேன் பாத்தீங்களா, நீங்க சொன்னது சரியான ஐடியாவா இருக்கு. நான் மட்டும் முயற்சி செய்தா போதாது, நானும் பத்மாவும் சேர்ந்து இந்த வாட்டி ஜானகியை உண்டுலன்னு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பார்வதியும் நம்ம புவனேஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜானகியை பார்த்த புவனேஸ்வரியும் என்ன வீட்டுல நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு கோவில்ல வந்து வேண்டுதலை பண்ணிட்டு போகலான்னு பாத்தியா அப்படின்னு நக்கலா பேசும்போது நம்ம ஜானகியும் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி புவனேஸ்வரியை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம ஜானகியும் புவனேஸ்வரி கிட்ட எங்க குடும்பமே ஒரு கோவில் மாதிரி தான், அங்க உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு தெரியவே செய்யாது, அங்க உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே புவனேஸ்வரி மனசுல நீ தான் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன் குடும்பத்தை சேர்ந்த பத்மாவும் பார்வதியும் உன்னையெல்லாம் எதிர்த்து தான் நிக்க போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சீனுவும் மாயாவுக்கு பேர்ல டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி மாயாவும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரியே நம்ம மாயாவுக்கு பேர்ல கடையும் மாறிட்டு சீனுவும் கவர்மெண்ட் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. நம்ம மாயாவும் சீனு கிட்ட சீனு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குடா, நான் அத்தைக்கு தெரியாம இந்த மாதிரி சைன் போட்டது பெரிய தப்பு தான் அப்படி சொல்லும்போது சீனுவும் நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத மாயா, எப்படி இருந்தாலுமே அம்மா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, அதனால அதை நினைச்சு நீ வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காத, அதான் அப்பா எல்லாத்தையுமே பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலுமே அப்பா எப்படியாவது சமாதானப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம சீனுக்கு பேர்ல ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது. அதை பார்த்து நம்ம ஜானகியும் என்ன சீனு பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பத்மாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜானகி எல்லாருமே இருக்கும்போது கரெக்டா நம்ம சீனுவும் மாயாவும் வந்துடுறாங்க. சீனுவும் அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் பத்மாவும் என்னாச்சு சீனு, தகவல் ஏதாவது இருக்கா அப்படி கேட்கும்போது நம்ம சீனுவும் அது ஒன்றும் இல்லை, நான் வந்து மாயாவுக்கு பேர்ல கடையை மாத்திட்டேன்ல, அதனால கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்க, அதனால எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம பத்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற சீனு, நீ வந்து மாயாவுக்கு பேர்ல எப்போ வந்து கடையை மாத்தின, எந்த விஷயமே எனக்கு தெரியாதே அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் இல்லம்மா நீ எப்படியுமே ஏதாவது கோபப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நானே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி மாயாவுக்கு பேர்ல மாத்திட்டேன், உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பத்மாவும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல சீனு, அவ்வளவுக்கு என்னோட பையனை நீ மயக்கி வச்சிருக்க அப்படிதானே மாயா அப்படி சொல்லிட்டு நம்ம மாயாவையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் பத்மாவை பார்த்து என்ன பேசுறீங்க அத்தை, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம பத்மாவும் நான் சொல்ற வார்த்தைக்கு அப்ப என்ன மதிப்பு இருக்கு, அவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த மாயாவுக்கு பேர்ல கடையை மாத்தக்கூடாதுன்னு, அப்படி இருந்த பிறவும் ஏன் இந்த மாதிரி செய்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மணியும் பத்மாவை தடுத்து நிறுத்துறாங்க. பத்மா நீ எதற்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவன் யாருக்கு பேர்ல தான் மாத்தினா, நம்ம மருமக பேர்ல தானே மாத்தினா, மாயா எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே செய்வா, அது மட்டும் இல்லாம மாயாவோட ஐடியானால தானே சீனோட கடை இவ்வளவு முன்னேறி இருக்கு, அப்படி இருக்கும்போது அவன் பேரை இதெல்லாம் மாத்துறதுல என்ன தப்பு இருக்கு பத்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னாலுமே பத்மா கேட்குற மாதிரி இல்லை, அப்போ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மணியும் ஆமா நான் தான் என்னோட மருமகள்கிட்ட பெண்ணு கொடுத்து நீ சைன் போடுன்னு சொன்னேன் அப்படி சொன்ன உடனே நம்ம பத்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம ஜானகி யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சமயத்துல நம்ம பத்மாவும் அப்ப என்னோட ஹஸ்பண்டும் பையனும் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, அந்த மாயா அவ்வளோ தூரத்துக்கு நடிச்சிட்டு இருந்திருக்கான்,
அவனால தானே இவ்வளோ பிரச்சனையும். எல்லாருமே அவள தானே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. எனக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம மணியும் பத்மாவ ஒரு கட்டத்தில கன்னத்திலேயே ஒரு அறை விட்டுறாங்க. இத நம்ம பத்மா எதிர்பார்க்கவே இல்ல. எப்பவுமே நம்ம மணி பொறுமையாவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில நம்ம பத்மா மணிக்கிட்ட இந்த அடி வாங்கின உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இத்தன வருஷம் இல்லாம என்ன நீங்க இப்படி அடிச்சிட்டீங்களா? அதுவும் உங்களுக்கு உங்க மருமக மாயா தான் முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இருங்க உங்களுக்கெல்லாம் பதிலடி குடுக்குற மாதிரி நான் ஒரு செயல செய்ய போறேன்னு சொல்லிட்டு பத்மா கோபத்துல உள்ள போயிடுறாங்க. நம்ம மணியும் மாயா கிட்ட மருமகளே நீ அவள மன்னிச்சுடு. அவ முதல்ல இப்படிதான் கோபப்படுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிடுவா. அவள பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நீ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது தான் இப்படிதான் சொல்லி தடுத்துட்டே இருந்தா. ஆனா நல்லபடியா தானே போயிட்டு இருந்தா. அது மாதிரி தான் இதெல்லாம் சீக்கிரத்துல அவ சமாதானம் ஆயிடுவா. அப்படி சொல்லும்போது, அதுக்குள்ள நம்ம பத்மா மேல மாடியில போய் ஏறி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நான் உயிரோட இருக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. இப்பவே என்னோட உயிர விட்டுறேன்னு சொல்லிட்டு, பத்மா ஒரு தப்பான முடிவு எடுக்குறாங்க. அத பார்த்த நம்ம ஜானகி எல்லாருமே அதிர்ச்சியாகி, பத்மா கீழ இறங்கு இறங்குன்னு சொன்னாலும் கேட்ட மாதிரியே இல்ல. நம்ம ரகுராம அந்த இடத்துல வந்தோனே, "என்னாச்சு ஜானகி?" அப்படி சொல்லும்போது, மேல பார்த்த நம்ம பத்மா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காண்டி தயாராகுறாங்க. நம்ம ஜானகி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரகுராமும், "நான் சொன்னா நீ கேட்பல பத்மா, ஒழுங்கு மரியாதை கீழ இறங்கிரு" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பத்மா அவங்க முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ரகுராமும் நம்ம ஜானகி எல்லார்கிட்டயும், "சரி நீங்க கீழயே நில்லுங்க. நான் வசமா பத்மா கிட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மேல மாடிக்கே போறாங்க. ரகுராமும் பத்மா பக்கத்துல பத்மா நான் சொல்றத கேளு. அவன் சீனுவும், மாயாவும் எதுவுமே தப்பு பண்ணல பத்மா. மாயா பேர்ல கடைய மாத்துனால, அதனால தானே கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. அது என்னால என்ன தப்பு இருக்கு பத்மா? அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. மணியும், சீனுவும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கல்ல பத்மா. கொஞ்சமாவது பொறுமையா இரு அப்படி சொல்லும்போது, பத்மாவும் இல்லன்னா நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா நான் கீழ விழுந்துருவேன். என்ன விடுங்க தயவு செய்துன்னு சொல்றாங்க. நம்ம ரகுராமும் பத்மாவ அப்படியே பிடிச்சு கீழ இழுத்து ஒரு கட்டத்துல பத்மாவ காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். பத்மாவ இழுத்த உடனே நம்ம ஜானகி எல்லாருமே அதிர்ச்சியாகி பத்மாவ பார்க்கறதுக்காண்டி வராங்க. அப்படின்னு நம்ம ஜானகி பத்மாவ கட்டி என்னச்சு, "என்ன பத்மா இப்படி ஒரு பெரிய முடிவு எடுக்க பார்த்துட்ட? உன்னோட உயிரையே இப்படி குடுக்க பார்த்துட்டியே! என்ன பத்மா இது ஒரு சாதாரண விஷயம் தானே?" அப்படி சொல்லும்போது, நம்ம பத்மாவ "என்ன பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாவே கிடையாது. அவ்வளோ தூரம் நான் சொன்னேன். கண்டிப்பா மாயாவுக்கு பேர்ல இந்த கடைய மாத்தவே கூடாதுன்னு. அப்படி இருந்த பிறகுமே என்னோட மணியும், இந்த சீனு எல்லாரும் சேர்ந்து தானே இப்படி ஒரு துரோகத்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகும் எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாயா அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டிருப்பா." அப்படி சத்தம் போடும்போது நம்ம ஜானகியும், "என்ன பத்மா பேசுற? மாயாவும் ஒரு நல்ல பொண்ணு தானே, அதுவும் உன்னோட மருமகள் தானே, உன்னோட சீனுவோட கடையெல்லாம் நல்லபடியா இருக்கணும், முன்னேறணும்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் செய்தா, அதனால அவளை மன்னிக்க கூடாதா?" அப்படி சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட சொல்லும்போது, பத்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல வீட்டுக்கு வந்த உடனே பார்வதிக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. பார்வதியும் நம்ம பத்மாவ உசுப்பேத்தி விடுற மாதிரி மாயாவுக்கு எதிராக எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பத்மாவுக்கு நம்ம மாயாவுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகம் ஆயிடுதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்வதியும் பத்மாவும் சேர்ந்து நம்ம ஜானகிய பழி வாங்குறதுக்கு ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம்.